லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். பொதுவாக இந்த வசனத்தை நம்ம நிறைய தடவை தியானிச்சிருப்போம். நிறைய தடவை நீங்கள் செய்திகள் நிறைய இதில் கேட்டிருப்பீங்க. இதில் இருக்கிற 4 காரியங்களை, அதாவது ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி, இதில் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்காக கொடுக்கப்பட்டது. முன்மாதிரியாக ஜீசஸ் கிரைஸ்ட் இருப்பார். அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் முன்மாதிரி அவர். ஸோ ஒரு பிள்ளை பிறந்ததுலேருந்து அது வளர்ச்சி அடைஞ்சு தன்னுடைய திட்டத்தை இந்த பூமியில் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வேதம் தெளிவாக நமக்கு சொல்லி வச்சிருக்கு. அதை ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக எடுத்து காட்டியிருக்கிறார். அதில் ஒன்று, ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவை அப்படின்னா, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும். இதில் குறித்து நிறைய காரியங்கள் தியானிச்சுட்டே இருந்தபோது பர்டிகுலராக ஒரு காரியத்தை குறித்து மாத்திரம் ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்திக்கிட்டே வந்தார். என்னன்னு கேட்டால், அதில் மனுஷர் தயவிலும் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. இந்த மனுஷர் தயவு அப்படிங்கிறது 2 எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுது. ஒன்று, ஒரு குரூப் விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ்கிறவங்க எனக்கு மனுஷர் தயவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிடுறாங்க. ஸ்பிரிச்சுவலாகவே நான் சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக போக 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 எனக்கு மனுஷனே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசுவுக்கே மனுஷர் தயவு தேவைப்பட்டிருக்கிறது. இன்னொரு குரூப் இருக்குது, அது ஒரேடியாக மனுஷர் தயவையே சார்ந்து கொள்ளுதல். இந்த மற்ற 3 தேவ கிருபை ஞானம் இதெல்லாத்தையுமே அவங்க தேவைப்படாது. அவங்க எதுக்கு எடுத்தாலும் மனுஷர் தயவு, டிபெண்டபிள். ஒரு ஆள் இல்லாட்டி அவங்களால வாழ முடியாது, அவ்வளோதான். அவங்க அதுக்கப்புறம் மென்டலி ஹேண்டிகேப்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால எதுவும் செய்ய முடியாது, அப்படியே அப்செட் அப்படி ஆகிடுவாங்க. ஐயோ இவங்க இல்லை, நம்ம என்ன செய்ய போகிறோம், எனக்கு கை உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, கால் உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு லெவல் இருக்குது. இன்னொரு லெவல் இருக்குது மனுஷர் தயவில். அதான் சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பணங்கள்லாம் வச்சுருப்பாங்க, நல்லா ஆஸ்தி இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும். இவங்க சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு யார் தயவும் தேவையில்லைங்க, எனக்கு தேவையானது எல்லாம் இருக்குது. இவங்க கடவுள் பேர் கூட சொல்லுவாங்க, கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு என்ன கவலை, காசை விட்டுறிஞ்சா வேலை பார்க்கறதுக்கு ஆள் இருக்கும்பாங்க. ஆனால் அதுவுமே மனுஷர் தயவு தான், அதுவுமே மனுஷர் தயவு தான். இந்த மனுஷர் தயவை நாம் எப்படி தப்பாக எடுத்துக்கொள்கிறோம், இதெல்லாம் நிறைய தியானிக்கிறோம். நம்ம ஞானத்தை பற்றி தியானிக்கிறோம், பைபிளில் உள்ள ஞானத்தை பற்றி தியானிக்கிறோம், அப்புறம் வளர்த்தி தேவ கிருபை இதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய பேசுகிறோம். குறிப்பாக எனக்கு ஆண்டவர் இந்த மனுஷர் தயவை குறித்து, மனுஷர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லிட்டாருன்னா, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்ட்டார். சமீபத்தில் சில காரியங்கள் படிக்கும் போது ஏவாளை குறித்து அந்த இடத்துல வசனம் சொல்லுதில்ல, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு இருக்குல்ல. இந்த ஏற்ற துணைக்கு டிரான்ஸ்லேஷன் என்ன இருக்குன்னா ஹெல்ப்பர்னு இருக்கு. அதாவது உதவிக்கு ஹெல்ப்பர். அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், ஒரு ஆள் இருக்கணும்ட்டு. இப்போ இயேசு போகும்போது என்ன சொல்லிட்டு போறாரு, சீஷர்களை பார்த்து, நான் உன்னை திக்கற்றவளாய் விடேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புவேன். அந்த தேற்றவாளனுக்கு இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா ஹெல்ப்பர்னு இருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு. அப்போ ஆண்டவர் ஆவியிலையும் சரி ஸ்பிரிச்சுவலையும் சரி மாம்ச பிரகாரமாயும் சரி நாம் தனியாக இருக்க அவர் விரும்பவில்லை. தனியாக இருக்க முடியாதுங்கிறது தான் டிசைன். தனியாக இருக்க முடியாதுங்கிறது தான் டிசைன். இப்போ நான் சொன்னது வெறும் திருமண காரியத்தை குறித்து மட்டும் அல்ல. திருமண காரியத்தை குறித்து வசனம் தெளிவாக சொல்லுது, வரம் பெற்றவர்களை தவிர தனிமையாக இருப்பது முடியாது. திருமணம் பண்ணுறது தான் டிசைன், அதான் காட்ஸ் டிசைன். அதுதான் ஒரு சிலருக்கு அது வரம், ஆண்டவர் எப்படி ஸ்பெஷலாக கொடுக்குறாரோ அந்த மாதிரி திருமணம் பண்ணாமல் அன்னகராக கர்த்தருக்காக வைராக்கியமாக சாட்சியாக இருக்கிறவர்கள் வாழ்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சின்ன வயசுலேருந்தே உருவாக்கி கொண்டாடுவார். அவங்கள ஆண்டவர் மாடல் பண்ணி கொண்டு வரணும். அது யூனிக் அழைப்பு. அது வரம் பெற்றவர்கள் ஒரு குரூப் இருக்குது, அது கர்த்தரே சின்ன வயசுலேருந்து உருவாக்கி கொண்டு வர்றது, அது வேறு. ஆனால் மனுஷர் தயவு என்பது எல்லா விதத்திலும் தேவை, எங்கன்னா அத்தனையிலும். அப்படி இருக்கும் பொழுது இயேசுவானவர் பர்டிகுலராக இயேசு கிறிஸ்துவை குறித்து மனுஷர் தயவு அவருக்கு தேவைப்பட்டது. யோசிச்சு பாருங்க, சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் தான் மனுஷனையே உண்டாக்கினவர், மண்ணினால மனுஷனை உண்டாக்கினவர். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு ப்ராஜெக்டை பூமியில முடிச்சுட்டு போகணும். உலகத்தினுடையதான மிக முக்கியமான பாவத்தின் காரியங்களை சுமந்து தீர்த்து விட்டு ஜெயம் பெற்று போய் பிதாவின் வலது பார்சத்துல உட்காரணும். இதான் பிளான். ஏன்னா யோவான் 13 சொல்லுது, தான் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தான் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. ஸோ அவருக்கு தெரியுது, தான் தேவன்கிட்ட தான் வந்தோம், திருப்பி தேவன்கிட்ட தான் போக போகிறோம். இந்த பர்டிகுலரான மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் பைபிள் சொல்லுது இயேசுவுக்கு தேவைப்பட்டுச்சு மனுஷர் தயவு. மனுஷர் தயவு இல்லாமல் செய்ய முடிந்த ஆண்டவர் எதுக்கு அப்படி செஞ்சு காட்டுறாருன்னா, நாம இந்த பூமியில எதையுமே தனியா செஞ்சிட முடியாது. எல்லாவற்றுக்கும் கண்டிப்பாக யார் தேவை, மனுஷர் தேவை. அந்த மனுஷர் கூட சிலர் சொல்லுவாங்க பணம் இருக்கு அப்படின்னு. பணம் இருந்தாலும் மனுஷன் தான் வேணும். அந்த பணம் மனுஷனுடைய வேலையை செய்யாது. மனுஷனை பணம் வாங்குறதுக்கு வேணா என்ன செய்யும், அந்த ஆதி காலத்தெல்லாம் மனுஷனை வாங்கிடுவாங்க, பணம் கொடுத்து வாங்கிடுவாங்க. ஆனா அந்த வேலையை மனுஷன் தான் செய்ய முடியும். காசு கொடுத்து என்ன வேணாலும் வாங்கலாம். கர்த்தர் மனுஷன் மூலமாக கிடைக்கிற சில விஷயங்களை அது மனுஷன் வழியா தான் கிடைக்கும். என்ன பண்ணாலும் மனுஷன் வழியா தான் கிடைக்கும், அது வேற எது வழியா கிடைக்காது. அது ஆண் பெண் அந்த கான்செப்ட்லாம் வேற, ஆனா அது வழியா தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கே மனுஷர் தயவு தேவைப்படுமானால் நமக்கும் நிச்சயம் மனுஷர் தயவு தேவைப்படும். மனுஷர் தயவு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே
முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் வேணும், கன்ஃபார்மாக வேணும். கல்யாணமே பண்ணாட்டியும் வேணும், ஏதோ ஒரு இடத்துல வேணும். ஜப வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க. ஆனால் ஜப வீட்டில் இருந்து கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, அங்கே அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கொஞ்சம் ஆட்கள் இருப்பாங்க. அந்த மனுஷர் தேவைப்படுவார்கள். நான் அதைத்தான் சொல்ல வரேன். கன்ஃபார்மாக ஒரு மனுஷர் தயவு தேவை. அப்போ 3 முக்கியமான இடங்களிலே இயேசு கிறிஸ்துக்கு மனுஷர் தயவு தேவைப்பட்டது. நிறைய இடத்துல இருக்கு. வெரி இம்பார்ட்டண்டா 3 பகுதியாக நான் எனக்கு ஆண்டவர் உணர்த்துறதான் சொல்றேன். முதலாவதாக வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 2:13 வாசிங்க. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்யத் தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். இப்போ இயேசு குழந்தையாக இருக்கிறார். நல்லா கவனிங்க, இயேசு குழந்தையாக இருக்கிறார். தேவகுமாரன் தான். வசனம் தெளிவாக தான் சொல்லுது. யூதருக்கு ராஜாவை அவர் பிறந்திருக்கிறாரு. அவர் பிதாவினுடைய குமாரன், எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிதா நினைச்சா அவர் எப்படி வேணாலும் பாதுகாக்க முடியும். ஆனால் இங்கே வசனம் தெளிவாக சொல்லுது, யோசேப்பு கையிலையும் மரியாள் கையிலையும் பிள்ளையை கொடுத்து விட்டு நீ என்ன செய்ய, இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போ அப்படின்னு இருக்கு. இப்போ ஏன் இந்த காரியம் நடைபெறுகிறது? ஏன் தேவனால இயேசுவை அப்படியே நீங்க நிறைய கதைகள் எல்லாம் கூட படிச்சிருப்பீங்க, தங்குன்னு இங்கே மறைஞ்சு அப்படியே இன்னொரு இடத்துல போய் அவர் இருந்து பண்ண முடியாதா அப்படின்னா, இதே இயேசு கிறிஸ்து அவரை கொலை செய்ய வகை தேடும் போது அவர்கள் நடுவிலிருந்து மறைந்து போனார்னு இருக்கு. அப்படியே இருக்கு, வசனத்துல இருக்கு. அவர்கள் நடுவிலிருந்து அவர் மறைந்து போனார், ஒரு இடத்துல கடந்து போனார்னு இருக்கு. அதாவது கொலை செய்யும்படி மலைக்கு மேல கூட்டிட்டு போறாங்க, தள்ள பாக்குறாங்க, அங்கிருந்து மறைந்து போனார். சோ இயேசுவால என்ன செய்ய முடியும்? கன்ஃபார்மாக மரணத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் கொலை செய்யறவங்க கிட்ட இருந்து. ஆனால் வசனம் இங்க தெளிவா சொல்லுது, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுவான், நீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போ. இது அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம், குழந்தைகளாக இருக்கிறோம். இப்ப நான் ஸ்பிரிச்சுவலா சொல்றேன், குழந்தைகளாக இருக்கிறோம். நாம் குழந்தைகளாக இருக்கும் பொழுது நம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் பூமியிலே ஒரு சிலரை வைத்திருக்கிறார். நாம் மாம்சத்தின்படி பிள்ளைகளாக இருக்கும்போது பெற்றோரை வைத்திருக்கிறார். நாம் ஆவியில பிள்ளைகளாக இருக்கும்போது, ரட்சிக்கப்பட்டு குழந்தைகளாக இருப்போம், குழந்தைகளாக இருக்கும்போது ஆவிக்குரிய பெற்றோரை வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய பெற்றோர்னா தாய் தகப்பன்மாரை சொல்லல, உங்களுக்கு போதிக்கிறதான போதகர்கள், சபையை குறித்து நான் சொல்லுகிறேன். இந்த அடிப்படையான இந்த குழந்தை பருவம், ஸ்பிரிச்சுவலி வேர்ல்ட்லி குழந்தை பருவத்தில் நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு மனுஷர் தயவு தேவைப்படுகிறது. உலக பிரகாரமாக இன்னைக்கு நிறைய பேர் வளர்ந்த பிறகு தாயையும் தகப்பனையும் பார்த்து கேட்கிற கேள்வி என்ன, நீங்க இல்லாட்டி நான் இருக்க முடியாதா, நான் வாழ முடியாதா, அது செய்ய முடியாதா, இது செய்ய முடியாதா அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்வி அவங்க எப்போ கேட்டிருக்கணும்னா 6 மாசத்துல கேட்டிருக்கணும், பேச ஆரம்பிக்கும் போது கேட்டிருக்கணும். அந்த பிள்ளை வளர்ந்து வருகிற வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த பிள்ளையை எடுத்துக்கிட்டு பத்திரமாய் போக வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது தேவ திட்டம். இப்ப இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கணும். பிறக்கும் போதே சொல்லிட்டாங்க, உலகத்தின் பாவத்தை அவர் என்ன செய்ய போறாரு, சுமந்து தீர்க்கிற ரட்சகர் பிறந்திருக்கிறார். அப்படிதான் சொல்லியாச்சு. அந்த பிளான் நிறைவேறணும்னா ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு தாய் தகப்பன் தேவைப்படுகிறது, நடுவில் பாதுகாக்கக்கூடிய ஒரு தாய் தகப்பன் தேவைப்படுகிறது. இந்த கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் அப்படிங்கிறதான வசனத்தினுடைய மிக முக்கியமான காரியம் எங்க நிறைவேறிக்கிட்டு இருக்குன்னா, வீட்டில் நிறைவேறிக்கிட்டு இருக்குது. அன்பு தணிந்து போகும்னு சொல்லும் போது அது டிவிலையோ பேப்பர்லையோ பார்க்குறாங்க, ஓ அங்கே கொலை பண்ணுறான், இங்கே கொலை பண்ணுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான். இதை சொல்றதுலாம் யாருன்னா ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ். பாருங்க உலகம் எவ்வளவு மோசமா இருக்கு, இவங்க வேற போதிக்க வேற செய்யறாங்க. என்ன போதிக்கிறாங்க, உலகம் எவ்வளவு மோசமாய் விட்டது, கர்த்தர் சொன்னபடி அன்பு தணிந்து போகிற காலம் வந்து விட்டது. அதெல்லாம் 2வது. வீட்டில் அன்பு தணிஞ்சு போச்சு, வீட்டுக்குள்ள கிடையாது இன்னைக்கு அன்பு. அதாவது இன்னைக்கு நாம இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறோன்றது பெரிய விஷயமே கிடையாது. நம்ம யாருனே தெரியாம, நடக்க முடியாம, பேச முடியாம, பரலோகம் நம்மளை கொண்டு போய் ஒருத்தர் கையில ஒப்படைக்குது இல்ல, அவங்க வளர்ந்து வருகிற வரைக்கும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பீரியட். இன்னைக்கு நமக்கு நடக்க தெரிஞ்சிருச்சு, பேச தெரிஞ்சிருச்சு, படிக்க தெரிஞ்சிருச்சு, சம்பாதிக்க தெரிஞ்சிருச்சு, எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இது எதுவுமே தெரியாம ஒரு சின்ன ஒரு மாம்ச பிண்டம் சொல்லுவாங்க, அது ஆக்சுவலா ஆரம்பமா வரும்போது ஒரு குழந்தையா கொண்டு வந்து 3.5 கிலோ 4 கிலோ கொண்டு வந்து கொடுக்கும் போது அதுல இருந்து கொண்டு வந்து அவங்க வளர்த்து கொண்டு வந்தாங்கல்ல, அது நம்ம பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் 10 வருஷம் நானா வளர்ந்துட்டு யாரும் சொல்ல முடியாது. 10 வயசுக்கு மேல நிதானம் வந்துருது, 13 வயசுக்கு வரைக்கும். அந்த 13 வருஷமும் ஒவ்வொரு நாள் இரவு பகல் பெற்றோர் வளர்த்தது. காலப்போக்கில் வளர்ந்த பிறகு, வேலைக்கு வந்த பிறகு, படிக்க ஆரம்பிச்ச பிறகு, சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிறகு அந்த தியாகம் நமக்கு என்னவாயிடுது, மறந்து போயிடுது. அது ரொம்ப பெருசாவும் தெரியல. இது எப்போ கர்த்தர் உங்களுக்கு தெரிய பண்ணுவார் தெரியுமா? நிறைய பேருக்கு அது தெரியாது. எப்ப தெரிய பண்ணுவார் தெரியுமா? நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் பாருங்க, அப்ப அந்த பிள்ளை பேசும் பாருங்க, அப்ப தெரிய பண்ணுவார் கர்த்தர். அப்ப நீங்க சொல்வீங்க, நான் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்த தெரியுமா, என்ன பெருசா வளர்த்துட்டீங்க, எல்லாரும் வளர்த்த மாதிரி தானே வளர்த்தீங்க, அப்படித்தானே கேட்பாங்க. எல்லாரும் வளர்க்குற மாதிரி எல்லாரும் வளர்க்க முடியாது, ஒவ்வொருத்தரும் யூனிக்கா வளர்க்கணும். பக்கத்து வீட்டுக்காரர் வளர்க்குற மாதிரி உங்களை வளர்க்க முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாம்சத்தில் பிறக்கும் போது, அதாவது நாம் தேவனை நாம் தெரிந்து கொள்கிற காலம் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார். அப்போ பர்டிகுலராக ஒரு தாய் தகப்பன் கையில் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. இயேசுவை கொண்டு கொடுக்கும்போது யோசேப்பையும் மரியாளையும் பரலோகம் செலக்ட் பண்ணி கொண்டு கொடுக்குது. அவன் யூதா வம்சத்தில் இப்படி வரணும், இந்த அம்மா இப்படி வரணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு பிள்ளையும் பரலோகம் கொடுக்குது.
யார் கையில் கொடுக்கணுமோ, யார்கிட்ட கொடுத்தா எப்படி வளர்ப்பாங்களோ அவங்க கையில் கொடுத்து வளர்க்குது பரலோகம். அப்போ நாம இந்த மனுஷர் தயவு வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம அதை ரொம்ப அசட்டை பண்றோம். வளர்ந்து வந்த பிறகு அசட்டை பண்றோம். நம்முடைய தாயினுடைய காரியம், தகப்பனுடைய காரியம் நமக்கு தெரியாது பாருங்க. அந்த ஆரம்பத்தில் நான் எப்பவும் சொல்வேன், நான் எங்கள் அம்மாவை பார்க்க ஆரம்பிச்சது எனக்கு நினைவில் இருக்கிறத நான் சொல்லுவேன். ஒரு 4-5 வயசுலேருந்து அவங்க பட்ட கஷ்டம் எனக்கு நினைப்பில் இருக்குது. அது எனக்கு இருக்குது, நல்ல ஞாபகத்தில் இருக்குது. அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, எப்படி என்னை வளர்த்தாங்கன்றது ஒரு 4 வயசுல கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. ஒரு 10-8 வயசுக்கு அப்புறம் நல்ல தெளிவாக இருக்குது. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தெரிஞ்ச பிறகு, அது மனசில் வந்த பிறகு, எங்கள் அம்மா என்ன அடிக்கிறதா இருக்கட்டும், திட்டுறதாக இருக்கட்டும், இது எதுவுமே என் மனசில் நிற்கலை. அவர்கள் எனக்கு பட்ட பாடு மட்டும் இன்னைய வரைக்கும் நிற்குது. அது என் மனசில் நிற்குது. ஏன்னு சொன்னால் அது அவங்களோட தனிப்பட்ட இஷ்யூ, அவங்க கோவப்படுறது எல்லாமே. ஆனால் என்னை வளர்க்கறதுக்கு அவர்கள் பட்ட பாடு. இப்போ பாருங்க, திடீர்னு ஆண்டவர் சொல்றார், நைட்டு கூப்பிட்டு மரியாளையும் யோசேப்பையும் கூப்பிட்டு பிள்ளையை எடுத்துக்கொண்டு ஓடு, பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுவான். இந்த மாதிரி சம்பவம் நம்ம லைஃப்ல நடந்திருக்கோம். ஆனால் ஏரோது கொலை பண்ணியிருக்க மாட்டான். திடீர்னு வியாதி வந்திருக்கோம், நைட்ல பிள்ளைக்கு திடீர்னு மூச்சு அடைச்சிருக்கோம், இல்லைன்னா திடீர்னு பிள்ளைக்கு ஃபிட்ஸ் வந்துடும். அந்த நிமிஷத்துல அந்த தகப்பனும் தாயும் தூக்கிட்டு ஓடுற மனநிலை இருக்கு பாருங்க, அது யாராலையும் விவரிக்கவே முடியாது. அது யாராலையும் விவரிக்க முடியாது. ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க அப்படி ஒரு இடத்துக்கு ஓடும் போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் ராத்திரியில பிள்ளையை தூக்கிட்டு ஓடும் போது 1 மணி இருக்கும், திடீர்னு மூச்சு அடைச்சிடுச்சு, அந்த பால் வந்து மூக்கு வழியா வந்துடுச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல, தூக்கிட்டு ஓடுறோம். ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை அன்னைக்கு. டாக்டர் வீட்டை போய் கதவை தட்டுறோம், திறக்க மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு 3வது இடத்துல தான் திறந்தாங்க. அந்த மனநிலை இருக்கு பாருங்க, அது தூக்கிட்டு ஓடுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு யோசேப்பையும் மரியாதையும் பார்த்து சொல்றாரு, ராத்திரியில், அந்த ராத்திரியில் எடுத்துக்கொண்டு ஓடு. அப்ப அந்த ஓடக்கூடியதான சூழல் எப்படி இருந்திருக்கும்? அந்த ராத்திரியில ஓடுன்றாரு. அவன் என்ன ப்ரிப்பரேஷனா இருந்திருப்பான், என்ன பண்ணிருப்பான், என்ன கையில் எடுப்பான்? இன்னைக்கு நம்ம திடீர்னு ஊருக்கு கிளம்புன்னு சொன்னா யாரும் இன்னைக்கு திடீர்னு கிளம்புறது இல்லை. என்ன இப்படி திடீர்னு கிளம்ப சொல்றீங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்றது இல்லையாங்கிறோம். மரியாதை சொல்றாரு, எடு எடு எல்லாத்தையும் எடு, ஓடு. ஏன் பிள்ளை கொலை செய்ய ஏறுவது தேடுறானா? யாருக்காக ஓடணும்? நீங்க லிட்டரலா இப்படி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். யோசேப்புக்கு இந்த பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? மரியாதாவது சுமந்து பெற்றாங்க. யோசேப்பு மாம்சத்தின்படி கூட அதுக்கு என்ன கிடையாது, தகப்பன் கிடையாது, அவன் கார்டியன். எவ்வளவு சின்சியாரிட்டி இருக்கு பாருங்க ஒர்க்ல. நைட் எடுத்துக்கிட்டு ஓட சொல்றாரு, எடுத்துட்டு ஓடு அப்படின்றாரு. ஓடுறான் பிள்ளையை தூக்கிட்டு. அடுத்த வசனம் வாசிங்க, 2:21 வாசிங்க. அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். திருப்பி சொல்றாரு, அங்கிருந்து இங்க வா. இங்கிருந்து எகிப்துக்கு போனாச்சு, போயாச்சு. திருப்பி சொல்றாரு, அங்கிருந்து எங்க வா, இஸ்ரவேலுக்கு வா. திருப்பி வர்றாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் கமாண்ட், பரலோகம் கொடுக்குற கமாண்டுக்கு கீழ்ப்படியணும். பிள்ளையை தூக்கிட்டு போகணும், வானா வரணும். இந்த மாதிரி நம்ம பெற்றோருக்கு கமாண்ட் தெரியாது. அவங்களுக்கு யோசேப்பு மாதிரி காது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற கமாண்ட் தெரியாது. கர்த்தர் ஆனா உணர்த்துவார். ஏன்னா அவர் செய்ய வேலையை செய்ய வைப்பார் பாருங்களேன். அந்த கமாண்ட் தெரியாது, செய்ய வைப்பாரு. ஆனா தூக்கிட்டு ஓடணும், நடக்கணும், போகணும். எத்தனை பேர் எத்தனை விதத்துல. நான் தான் அடிக்கடி ரொம்ப யோசிச்சு பார்க்கறது யாரையா இருக்கும்னா, ஆகாரம் நினைச்சு பார்ப்பேன். அதை வாசிக்கும் போதெல்லாம் ஆகாரம் நினைப்பேன். ஆகாரம் நம்ம பார்வையில நெகட்டிவா விழுந்துட்டாங்க. எல்லாரும் சொல்லியாச்சு, ஆகாரம் நெகட்டிவ் தான், அந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா பவுல் அப்படி சொல்லலை. பவுல் நியாயப்பிரமாணம்ட்டார் அவங்கள. ஸோ கலாத்தியர்ல சொல்லும் பொழுது நெகட்டிவா பார்க்கிறோம். நீங்க ஒரு சாதாரண ஒரு பெண்ணா நின்று பாருங்க. ஒரு 15 வயசு பையனை கையில பிடிச்சி கொடுத்துட்டு ஒரு துருத்தி தண்ணீரையும் ஒரு அப்பத்தையும் கையில கொடுத்தாச்சு. எல்லாருக்கும் என்ன கொடுத்துறானமா, கேத்தூரால் சந்ததிக்கெல்லாம் நல்ல ஆசீர்வாதத்தை கையில கொடுத்து அனுப்பினானமா, பரிசுகளை கொடுத்து அனுப்பினான். ஈசாக்குக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தான். அப்படிதான் ஆபிரகாமுக்கு 25ஆம் அதிகாரத்துல கேத்தூரால் சந்ததிக்கு பரிசுகளை கொடுத்து அனுப்பினான். ஈசாக்குக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தான். ஆனா இவங்களுக்கு என்ன கொடுத்தானாமா, ஒரு துருத்தி தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து 15 வயசு பையனை கையில பிடிச்சு கத்தர் பார்த்துப்பார் போட்டு வனாந்தரத்துக்கு அனுப்பி விட்டானாமா. லிட்டரலா யோசிச்சு பாருங்க. எடுத்துட்டு ஓடணும் பையனை. வசனம் சொல்லுது, அலைந்து திரிந்தாள். அதுதான் இன்னைக்கு நிலைமை. இன்னைக்கு எத்தனை ஆகார் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை ஆகார் இருப்பாங்க? பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு வாழ வழி தெரியாம அலைஞ்சு திரிஞ்சு என்ன பண்றதுன்னு தெரியாம. ஒருத்தருடைய சாட்சியை கேட்டேன். ஒருத்தரை நம்பி திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்க போது ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டார். ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு நாளைக்கு குழந்தை பிறக்க போதான். ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து விட்டுட்டு 2 மாதம் வரேன் அப்படின்ட்டு போயிட்டார். குழந்தை பிறக்கிற வரைக்கும் வரல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், குழந்தை பிறக்கிற வரைக்கும் வரல. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே கொஞ்சம் பால் பிரெட்டெல்லாம் தருவாங்க. அதை சாப்பிட்டுட்டு அந்த அம்மா வெயிட் பண்ணது வரல. அப்புறம் கையில் காசும் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி ₹1 ₹2 ₹5 வாங்கிட்டு பிள்ளையை எடுத்துக்கிட்டு அதே அம்மா பிள்ளையை தூக்கிக்கிட்டு தோளில் போட்டுக்கிட்டு குழந்தை பிறந்த 5வது நாள் 3வது நாள் 5வது நாளோ தோளில் போட்டுக்கிட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆட்டோ இல்லாட்டி, கால் டாக்ஸி இல்லாட்டி, ஆம்புலன்ஸ் இல்லாட்டி வரமாட்டேங்கிறோம். இன்னைக்கு இருக்க நிலைமை அதான். அது இன்னைக்கு சிச்சுவேஷன். இந்த மாதிரி பிள்ளைய தோளில் போட்டு அலைகிற ஆகார்கள் இன்னும் இருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிறாங்க.
என்ன பண்ணுறது தெரியாது, வாழ வழி தெரியாது. ஆனால் வளர்ந்து வந்து பிள்ளை கேட்குது, என்ன பண்ணிட்டீங்க, என்ன வளர்த்துட்டீங்க, அப்படி என்ன செஞ்சிட்டீங்க. அந்த அந்த அலைஞ்சு திரிஞ்சு தோளில் போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த நிமிஷத்தில் அவள் சிந்தனை கண்ணீர் இருக்கு பாருங்க, அந்த தகப்பன் சிந்தனை கண்ணீர் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலே கிடையாது. அதை நீங்கள் எந்த பணத்தை கொடுத்தும் என்ன செய்ய முடியாது, திருப்பி ரீஃபண்ட் பண்ண முடியாது. திருப்பி அவர்களுக்கு உங்கள் அன்பின் மூலமாக மட்டும்தான் ரீஃபண்ட் பண்ண முடியும், வேற வழியே கிடையாது. அதான் வசனம் சொல்றது, மனுஷ தயவு இயேசுவுக்கு தேவைப்பட்டது. அந்த ராத்திரியில் தூக்கிட்டு ஓடுறான் பான்னு கிளம்பி போறான், ஓடு. திருப்பி சொன்னார், எடுத்துட்டு வா, இங்கே வா. அவன் கேட்கலாம் ஒரு வார்த்தை, ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு நான் ஏன் நைட்டு ஃபுல்லாக ஓடணும், இந்த பிள்ளைக்கு நான் ஏன் வரணும். ஆண்டவர் சொல்றார், இந்த பிள்ளை மேல காட்ஸ் பிளான் இருக்கு. இன்னைக்கு உட்காந்து ஸ்பிரிச்சுவலி ரட்சிக்கப்பட்டோம், வந்துட்டோம். எத்தனை ஊழியக்காரங்க தெரியுமா, எத்தனை விசுவாசி தெரியுமா, பிள்ளைய அப்பா அம்மாவை கொண்டு போயிட்டு ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு பார்க்காம கொள்ளாம, அவங்ககிட்ட பேசாம கொள்ளாம, ஒரு ஃபோன் கூட பண்ணாம, கேட்டா பாருங்க இவங்கெல்லாம் பயங்கரமா ஸ்பிரிச்சுவலி அப்படியே உலகத்துக்கே போதிக்கிறது, தேவனுடைய அன்பை குறித்து போதிக்கிறது. உன் சொந்த தாய் தகப்பனிடத்தில் அன்பு காட்ட முடியாது, நீ எப்படி தேவனுடைய அன்பை குறித்து அடுத்தவர்களுக்கு போதிக்க முடியும்? தாய் தகப்பன்ட்ட டெய்லி பேச மாட்டேங்கிறீங்க, ஃபோனில் விசாரிக்க மாட்டேங்கிறீங்க, ஆர்ஃபனேஜில் கொண்டு போய் விட்டுடுறீங்க. அங்கே விட்டுட்டு அங்கே போயிட்டு அந்த அம்மா படுற கஷ்டம், அந்த தகப்பன் படுற கஷ்டம். ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டேன், தாய் ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கு, தகப்பன் ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கிறாங்க, ஆளாளுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க. இத்தனைக்கு 3 பசங்க, 3 பேரில் ஒருத்தர் கூட வச்சு பார்க்கறதுக்கு இல்லை. கேட்டு பாருங்க, எங்களுக்கு இருக்கிற டைட் ஷெட்யூல்ல, எங்களுக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல, எங்களுக்கு இருக்கிற பொருளாதாரத்தில், இவ்வளோ பொருளாதாரத்தில் ஒரு ஆத்மாவுக்கு சாப்பாடு போட முடியாதா உன்னால? ஒரே 2 பேருக்கு சாப்பாடு போட முடியாதா? கேட்டு பாருங்க. நீங்க சொல்ற எவ்வளோ காரியம். உங்களுக்கும் எனக்கும் குழந்தையா இருக்கும்போது சாப்பாடு போடும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, 4 வயசு வரைக்கும் வேலை கிடையாது, 13 கிலோமீட்டர் நடந்து வரணுமா வேலை பார்க்குறதுக்கு. 13 கிலோமீட்டர் குழந்தைய தூக்கிட்டு நடந்து வரணுமா. காலையிலேருந்து 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும். காலையில் 7 மணி 7:30 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு கிளம்புனாங்க, வீட்டில் கிளம்புனாங்கன்னா 9 மணிக்கு வேலைக்கு வந்து வருவாங்களாம். வந்து முடிச்சுட்டு திருப்பி 6 மணிக்கு கிளம்பி போவாங்களாம் பிள்ளையை தூக்கிட்டு. அப்படி அவர்கள் வேலைக்கு காசே இல்லாத காலத்தில் கிடைக்கிறத வச்சு நம்மளை காப்பாற்றினாங்க. இன்னைக்கு நம்ம நல்லா தான் இருக்கோம். இன்னைக்கு நம்மகிட்ட ஏன் காசு இல்லை, எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க ஏன்ப்பா காசு இல்லை, என் பிள்ளைக்கு 2 லட்சம் ஃபீஸ் கட்டணும். உன் பிள்ளைக்கு 2 லட்சம் ஃபீஸ் கட்ட முடியுது, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியல. இதானே இன்னைக்கு விஷயம். ஏன் காசு இல்லை, என் பிள்ளைக்கு 2 லட்சம் ஃபீஸ் கட்டணும், என் குடும்பத்தை இவ்வளோ பார்க்கணும், இவ்வளோ வாடகை இருக்குது, இவ்வளோ கரண்ட் பில் இருக்குது, இவ்வளோ இருக்குது. ஆனால் அப்பா அம்மாவுக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியல. இதுதான் இன்னைக்கு உலகத்தினுடைய, இதுக்கு பேர் தான் அன்பு தணிந்து போகுதல். இதுக்கு பேர் தான் அன்பு தணிந்து போகுதல். இன்னைக்கு மனுஷர் தயவு ஒரு காலகட்டத்தில் இயேசுவுக்கே தேவைப்பட்டது. நீங்களுடன் அறியாத காலத்தில் எடுத்துட்டு போன அந்த பெற்றோருடைய அந்த ஒரு காரியத்தை லைஃப்ல மறக்கக்கூடாது. இந்த தயவு கர்த்தர் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். இப்பவும் நான் சொல்லுவேன், உங்க அம்மாவுக்கு 70 வயசு ஆகட்டும், 60 வயசு ஆகட்டும், உங்களுக்கு அடிபட்டுருச்சு இல்லை உங்களுக்கு ஒன்றுனா முதல்ல துடிக்கிறது அவங்களா தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் துடிக்கிறது அவங்களா தான் இருப்பாங்க. உங்க அம்மா மாதிரி நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட், இந்த பூமியில் எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் ரட்சிப்பு ஞானசானம். இதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் எங்கள் அம்மா. நான் பார்த்து வளர்ந்ததுனால சொல்கிறேன். நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே முகத்தை பார்க்கும் போதே கேட்பாங்க, இன்னும் சாப்பிடலையாம்பாங்க. சாப்பிட்டியானே கேட்க மாட்டாங்க, சாப்பிடலையாப்பா இன்னும் அப்படிம்பாங்க. அந்த முகத்தை வச்சே கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி தான் பெற்றோர் இருந்தாங்க. இப்போ இருக்கிறவங்க பெற்றோரை பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டம். நான் என்ன சொல்கிறேன், சூழ்நிலை இருக்கு, யாரும் இங்கே இல்லைன்னுலாம் சொல்லலை. சூழ்நிலை இருக்கு, இங்கே கஷ்டம் இருக்கு, யாரும் இல்லைன்னா சொல்லலை. அதுக்கு நடுவில் நம்ம பார்க்குறோம் பாருங்களேன், அதைத்தான் பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கனி கொடுக்க முடியாத காலத்தில் கனி கொடுக்கறதானே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. என்னால் செய்ய முடியாதுங்கிற இடத்துல செய்கிறோம் பாருங்களேன், அதுதானே கனி கொடுக்குற அனுபவம். பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், இதெல்லாம் மறந்துடும். இப்போ நம்ம படிச்சுட்டோம், சம்பாதிக்கிறோம், இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம். கேட்டு பாருங்க, அப்படி உட்காந்து பெற்றோரை ஹாலில் உட்கார வைக்கிறதுக்கு வெக்கப்படுறவங்க இருக்கிறாங்க. பெற்றோரை ஹாலில் உட்கார வைக்கிறதுக்கு எல்லாரும் வந்து போகிறாங்க, நீங்கள் கொஞ்சம் உள்ளே இருங்க. ஏன் ஹாலில் உட்காந்தா என்ன, அவங்க அங்கே இருந்தாலும் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு நிறைய பேருடைய சுபாவம் அந்த மனுஷர் தயவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் உன் தாயும் தகப்பனும். நீங்கள் முதல்ல அவங்கள போய் பாருங்க, கேளுங்க, விசாரிங்க, ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க, என்ன ஆச்சுன்னு பாருங்க. இன்னைக்கு பலர் அதை செய்கிறது இல்லை, அவங்கள கேட்கறது இல்லை, அவங்க தான் உன்னை வாழ்த்துறவங்க. அதுவும் குறிப்பாக உன் தாயும் தகப்பனும் பூமியை விட்டு போகும்போது வாழ்த்தணும், ஆசீர்வதிக்கணும். பைபிளில் பாருங்க, கடந்து போகும்போது சொல்கிற ஆசீர்வாதம் அப்படியே தலைமையில் நிற்கும். அது யாக்கோபா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், அல்லது வந்துட்டு ஆபிரகாமாக இருக்கட்டும், யோசேப்பாக இருக்கட்டும், அவங்க முடியும் போது என்ன சொல்கிறாங்களோ அந்த ஆசீர்வாதம் அப்படியே நிற்கும். We must be very careful. விசாரிக்கணும், அவ்வளோதான்.
சில எக்ஸ்ட்ரீம்ஸன் கேஸ் இருக்கு. தாய் வந்து பிள்ளைய பார்க்காதது, தகப்பன் விட்டுட்டு போறவங்க, இப்போ நடுத்தரில் விட்டுட்டு போறவங்க, நான் அவங்கள பற்றியெல்லாம் பேசவே இல்லை. நான் சொல்றது இந்த தாய் தகப்பன், இப்படிப்பட்டதான ஒரு தாய் தகப்பன். நமக்கு தெரியும் தானே நம்ம தாய் தகப்பன் என்ன செஞ்சாங்கன்னு. நான் சொல்றது நமக்காக ஜீவனை கொடுக்கிறவர்கள், நமக்காக இரவும் பகலும் ஓடுகிறவர்கள். பாருங்க, எனக்கு அந்த வசனத்தை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் மரியாதை குறித்து ஒரு வார்த்தை வருது பாருங்க. 34 வாசிங்க. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவரை பத்தின ப்ராபசி சொல்லியாச்சு. இவர் வந்து பயங்கரம். இவர் வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிறவர், விழுகிறதுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும் மிக முக்கியமான ஆளு, எல்லாம் சொல்லியாச்சு. கடைசியா ஒரு பஞ்சு சொன்னா பாருங்க சிமியோன், அதான் ரொம்ப முக்கியம். அடுத்த வசனம், உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் ஆத்மாவை ஒரு கத்தி கிழிச்சுக்கிட்டு போகுன்றான். மரியாளுக்கு ப்ராபசி, மரியாளை நோக்கி. இது என்ன? இந்த ப்ராபசி என்ன? எல்லாருக்கும் இயேசு ஆசீர்வாதம்பா, அத்தனை பேருக்கும் இயேசு ஆசீர்வாதம். அவர் மரிச்சு உயிர் தெழுந்து உலகத்தை ரட்சிக்க போகிறார். அந்த பிள்ளையை நீ பெற்று எடுத்திருக்கிற, எல்லாம் ஓகே தான். ஆனா உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போகும். அதோட அர்த்தம் என்னன்னா, இவ்வளத்தையும் உன் கண்ணு பார்க்கும். உன் கண்ணுக்கு முன்னாடி உன் பையன் சாகிறத நீ பார்ப்ப, உன் மூத்த பிள்ளை சாகிறத நீ என்ன செய்வ? கண்ணு பார்க்கும். உலகத்துக்கு அவர் ரட்சகர், உனக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? நீ பெற்றெடுத்த பிள்ளையாக இருக்கிறார். ஒரு இடத்துல அது மாறிடுச்சு, தேவகுமாரன் ஆயிட்டாரு, அது வேற ஸ்பிரிச்சுவல் நான் பேசுறது. ஆனா மரியாதை கொடுக்குற அந்த காரியம் என்ன? உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். அதாவது கத்தி கிழிக்கிற மாதிரி கிழிக்குமா. அதனாலதான் சிலுவையில் அந்த அம்மா வந்து நின்னாங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல அந்த அம்மா ஒரு ஆறுதலை கொடுத்துட்டு போனார். இதோ உன் மகன் யோவானை பிடிச்சி கையில் கொடுத்துட்டு போனார். ஏன்னா இந்த தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதல் அங்க நடக்குது. ஒரு பையன், மூத்த பையன் கண்ணுக்கு முன்னாடி சிலுவையில் தொங்குறாரு, அடிக்கப்படுறாரு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பிள்ளை சாகிறத எப்பவுமே பார்க்கக்கூடாதும்பாங்க. பெற்றோருக்கு இருக்கிற சாபத்திலே பெரிய சாபம் என்னவாமா, தான் பிள்ளை சாகிறத பார்க்கறது. அது நடக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஊர்ல. ஆனால் அது வந்து யோபுக்கு பொருந்தாது, அவன் நீதிமான். ஸ்பிரிச்சுவலி சில நேரத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது நடக்கும், அது வேற விஷயம், அதை விட்டுருங்க. நான் இப்போ ஸ்பிரிச்சுவலாக பேசல, உலக பிரகாரமாக சொல்கிறேன். ஆனால் என்ன நடக்குது, இந்த இடத்துல இந்த அம்மா அப்படி பார்க்குறாங்க கண்ணுக்கு முன்னாடி, உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். எத்தனை பெற்றோர் ஹாஸ்பிட்டலில் பிள்ளையை அட்மிட் பண்ணிட்டு வாசலில் கதறிட்டு உட்காந்துருப்பாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது. ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். சில நேரத்தில் பிள்ளையை அப்படியே கொண்டு போய் உட்காந்துட்டு பிழைக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க வாசலில். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நமக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் கடந்து போவோம், அவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க, நமக்கு அது சாதாரணமாக இருக்கும். சார் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க, நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அவங்க ஏன் அழுகுறாங்கன்றது, அவங்க ஆத்மா ஒரு பட்டயம் உருவிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னு தெரியாது, ஏன் அழுகுறாங்கன்னு தெரியாது. ஒரு ஆத்மாவை பட்டயம் உருவுகிறது. இதுதான் அநேக பெற்றோர்கள் கடந்து வரக்கூடியது. அதுக்கு தான் கர்த்தர் பெற்றோரை கொடுத்துருக்கிறார். இவங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அந்த பிள்ளையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ மட்டும் யோசேப்பு முடியாதுன்னா, மரியாள் முடியாதுன்னு சொல்லியிருந்தா உலக பிரகாரமாக நான் சொல்கிறேன், ஆண்டவர் இயேசுவை காப்பாற்றிருப்பார், வேற விஷயம். யோசித்து பாருங்க. இன்னைக்கு இந்த மனுஷர் தயவு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் பல நேரங்களில் த பெஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிற மிக முக்கியமான நமக்கு கம்பேனியன் அல்லது நமக்கு ஃப்ரெண்ட் அல்லது நமக்கு மிக முக்கியமான ஆள் யாருன்னா நம்முடைய பேரண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மனுஷர் தயவு அவங்க தான். ரெண்டாவது, ஆண்டவருக்கு ரெண்டாவது தேவைப்பட்டது என்ன? வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த படவில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இயேசு இப்போ ஹெல்ப் கேட்கிறாரு. இயேசு என்ன கேட்கிறாரு? ஹெல்ப் கேட்கிறாரு. யார்கிட்ட கேட்கிறாரு? பேதுருக்கிட்ட கேட்கிறாரு. எப்பா அவன் படம் கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒரு மனுஷனுடைய உதவி தேவைப்படுகிறது. பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம்? யாருடைய உதவியும் தேவைப்படாதுங்கிறோம். இயேசுநாதருக்கு உதவி தேவையா அப்படின்னா தேவையப்படாது. அவர் என் ஜீவனை கொடுக்கவும் என் ஜீவனை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அவரே சொல்றார். அவர் சொன்னா கல்லுகள் அப்பமாக மாறும். அவர் நினைச்சார்னா மண்ணை மனுஷனா மாத்திடுவாரு. வானத்திலிருந்து அக்கினியை அவர் இறங்க பண்ணுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் உலகத்தை ஜெயிச்சவர். இவர் போய் சொல்றாரு பேதுருக்கிட்ட, இந்த போட்டு கொஞ்சம் கொடுக்குறியா, எனக்கு என்னது பிரசங்கம் பண்ணிட்டு தரேன். ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது பிரசங்கம் பண்ணுவதற்கு. இப்போ அவர் சொல்றாரு, இந்த போட் கொஞ்சம் தருவியா? ரெண்டாவது வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2-3 வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இங்கேயும் இப்ப என்ன தேவைப்படுது? என்ன தேவைப்படுது? கழுதை தேவைப்படுது. இயேசுநாதர் கழுதை வாங்க முடியுமா முடியாதா? அவர் நினைச்ச கழுதை வாங்க முடியுமா முடியாதா? முடியும்.
அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா அவரை ஃபாலோயர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. சகை கிட்ட சொல்லி அமிச்சா அவர் கழுதை கொடுத்துருப்பான மாட்டானா இல்லையா? அந்த சீமோன் ஒருத்தன் இருந்தான், வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போகிற பணக்காரன் ஒருத்தன். அவனை கூப்பிட்டா கொடுப்பான கொடுக்க மாட்டானா? ஒரு 100க்கு அதிபதி இருந்தான் எவிரு, அவனை கூப்பிட்டு ஒரு கழுதை கேட்டால் கொடுப்பான கொடுக்க மாட்டானா? ஏசு நினச்சிருந்தாருன்னா கழுதை வாங்கலாமா? முடியாதா? முடியும். ஆனால் சொல்கிறாரு, போய் கேளு, நான் கேட்டேன்னு ஒரு கழுதையை கேளு. அவன் கேட்டானா சொல்லு, ஆண்டவருக்குன்னு போய் சொல்லு. இது 2வது. 3வது வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13, 14, 15. அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இப்போ ஆண்டவருக்கு பண்டிகை ஆசாரிக்கிறதுக்கு ஹெல்ப் தேவை, ஒரு இடம் தேவை. ஆனால் இந்த இடம் அத்தனையும் பாருங்க உலக பிரகாரமானது. இப்போ புரியுதா? இப்போ அவருக்கு வந்து மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு போட் வேணும், அவர் எருசலேம் கூட நுழையிறதுக்கு ஒரு கழுதை வேணும், இப்போ பஸ்கா ஆசாரிக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட், கம்யூனியன் இப்போ தான் கொண்டு வராரு, அதுக்கு ஒரு மேல் வீட்டு அறை வேணும். இயேசுவோடைய மினிஸ்ட்ரிக்கு நீடு இருக்கு. இங்கே என்ன இருக்கு? நீடு இருக்கு, மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ஒவ்வொரு நீடுக்கு பின்னாடியும் பரலோகத்தினுடைய திட்டம் ஒன்று இருக்கும். இயேசு போய் நினைச்சாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். இயேசு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். பஸ்காக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ண முடியாதா? ஒரு இடத்துல போய் பஸ்கா ஆசாரிக்க முடியாதா? அது அல்ல. இங்கே என்ன இருக்கு? இந்த ஊழியத்துக்கு பின்னாடி தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. இயேசு ஏன் கழுதையை கேட்கிறாருன்னா, அவர் நடக்க முடியாம ஊழியத்துக்கு கழுதை வேணும், ரொம்ப வாக் பண்றது கஷ்டமா இருக்குது, அதுக்கு கேட்கல. சகரியா 9 ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக இங்க கேட்கிறார். சகரியா வசனத்துல 9ஆம் அதிகாரத்துல, இதோ மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும், அந்த வசனம் இருக்கிறத வாசிங்க பார்ப்போம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இந்த இடத்துல இயேசு கழுதை கேட்டதுக்கு காரணம் அவர் தேவை அல்ல, தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். இப்போ பேதுருக்கிட்ட போய் போட் கேட்டார். ஏன் போட் கேட்டாரு? இயேசு கிறிஸ்து கடற்கரையில் பிரசங்கம் பண்ண மாட்டார்னா கடற்கரையில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி கிணசரேத்து கடலில் அவர் பண்ணியிருக்கிறார். ஏன் மலை மேலே உட்காந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார்? இயேசு பிரசங்கம் பண்ண மாட்டாரா? பண்ணுவார். இந்த படகை கேட்டதுக்கு காரணம் இயேசுவுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு படகு இல்லைன்றதுக்காக இல்லை, இந்த பிரசங்கம் பேதுருவுக்கானது. நேற்று ராத்திரி முழுவதும் பேதுரு என்னவாயிட்டாரு? மீன் பிடிச்சி ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாரு. இப்போ பேதுரு விசுவாசம் வரணும். ஏன்னா விசுவாசம் வந்தாதான் அவர் வலையை போடுவார். விசுவாசம் எதனாலே வரும்? கேள்வினாலே வரும். உட்காந்து பிரசங்கம் பண்றார், எல்லாருக்கும் பேசுறாரு. இதை பேதுரு உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இது முடியும் போது பேதுரு சொல்றாரு, நைட்டு ஃபுல்லா போட்டேன், ஆனா என்ன இல்ல, மீன் இல்ல, ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன். ஏன்னா உங்க வார்த்தையை நான் கேட்டேன், இந்த வார்த்தையின் மேல எனக்கு விசுவாசம் இருக்கிறது. ஏன் போட்ல உட்கார்ந்தாருன்னா, பிரதான சீஷன் ஒருத்தனை ஆதாயம் பண்ணணும். எவன் மேல ஆலயம் கட்ட போறாரோ உன்மேல் என் சபையை கட்டுவேன், அவன் ஆதாயம் பண்ணணும். அதுக்காக போட்டு கேட்டாரு. இவர் போட்டு கேட்கறது இவர் வாங்குறதுக்காக கேட்கல. ஏன் அங்க போட்டை கேட்கிறாருன்னா, அவனை இப்ப கொண்டு வரணும் உள்ளுக்குள்ள. ஏன்னா ஏற்கனவே அந்திரேயா சொல்லி இவர் வந்துட்டு போயிட்டார், ரிட்டர்ன் ஆயிட்டார். செகண்ட் டைம் கூப்பிடுறாரு பேதுருவை. கூப்பிடும் பொழுது இவருக்கு அந்த விசுவாசம் வரணும். அந்த பிரசங்கம் அவன் போட்ல உட்காந்து பண்ணணும். ஏன் மற்றவங்க போட் இல்லையாங்க? இப்போ பேதுரு கூப்பிட்டோன்னா மற்றவங்களும் வந்தாங்க தானே, அந்த போட் ஃபுல்லா எடுத்தாங்க தானே, அந்த போட்லேயே போய் உட்காந்துருக்கலாமே. ஏன் இந்த போட்ல உட்காந்தாருன்னா அதான் ரீசன். இவனை கேட்க வைக்கணும். மேல் வீட்டு அறைக்கு போறாரு கம்யூனியனுக்கு. ஏன் அங்க போறாரு? மேல் வீட்டு அறையில தான் இம்பார்ட்டன்டான கான்செப்ட் நடக்குது. அந்த கம்யூனியன் இயேசு அங்க மேல் வீட்டு அறையில் பிற்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டு அறைக்கு வரணும். இந்த பிரமாணம் இங்க முடிஞ்சு புதிய பிரமாணம் ஆரம்பிக்கணும். இயேசு கிறிஸ்து அங்க சிலுவையில பிற்கப்பட போகிற தன்னுடைய சரீரத்துக்கு அடையாளமாக நியூ கவர்னன்ட் ஆரம்பிக்கிறார். இந்த நியூ கவர்னன்ட்டுக்கு அடையாளம் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வர்றது. அவர் மேல் வீட்டு அறையில போய் ஜெபம் பண்ண தான் வருவார். இங்க மேல் வீட்டில் முடிச்சு அங்க மேல் வீட்டில் ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் காட்ஸ் பிளான் இருந்துச்சு. அவர் தன் தேவைக்காக, உலக தேவைக்காக கேட்கவில்லை, பரலோகத்தினுடைய திட்டத்தின் நிறைவேறுதலுக்காக கர்த்தர் கேட்டார். இன்னைக்கு மனுஷர் தயவு நமக்கு தேவை. எதுக்கு தேவை தெரியுமா? பரலோகத்தின் திட்டத்தை பூமியில செய்வதற்கு நமக்கு மனுஷர் தயவு தேவை. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய மினிஸ்ட்ரி வச்சிருக்கிறார், நிறைய அழைப்பு கொடுத்திருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பல காரியங்கள் செய்ய சொல்றாரு. இது எல்லாமே நீங்கள் தனியாய் செய்து விட முடியாது. ஒன் மேன் ஷோ இங்க கிடையவே கிடையாது. இது டீம் ஒர்க். ஆண்டவர் எப்பவுமே பாருங்க ஒரு டீம் ஒர்க்கை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒருமனப்பட்டு இருங்க. எங்க போனாலும் 2 பேரை அனுப்புவாரு. எங்க போனாலும் 2 பேரா போனோம். மலைக்கு போனாலும் 3 பேரை கூட்டிட்டு போவாரு. அவர் எல்லா இடத்துலையும் பாருங்க ஒரு டீம் ஒர்க்கை சொல்வார். இங்க எங்க பிரச்சனை வருது தெரியுமா? இந்த கிறிஸ்தவத்துல இப்போ ஒன் மேன் ஷோ நிறைய ஆயிட்டே போகுது.
இந்த ஒன் மேன் ஷோ நிறைய ஆக 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 என்ன ஆகுதுன்னு கேட்டா, யாரும் வரக்கூடாது, எந்த மனுஷ தயவு இருக்கக்கூடாது, யாரும் மேலே வந்துடக்கூடாது. எனக்கு இயேசுநாதர் ரொம்ப பிடிச்ச ஒரு லீடர்ஷிப்பில் அவர்கிட்ட இருந்த குவாலிட்டி, அந்த குவாலிட்டி வந்து இன்னைக்கு 99% யாருக்கிட்டையும் இல்லை, 1% கொஞ்சம் பேர்கிட்ட இருக்கு. என்னன்னா, அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய மினிஸ்ட்ரிக்கு நடுவுலையே 2 பேராக மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி விடுவார். யாராவது அப்படி செய்வாங்களா? இப்போ எத்தனை பேர் இருந்தாலும் இவங்க தான் எல்லாத்துக்கும் போகணும்னு நினைப்பாங்க, இவங்க தான் போய் மினிஸ்ட்ரி பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்க ஊழியத்தில் அவங்க பேர் தான் வரணும்னு நினைப்பாங்க. இன்னொரு ஆளை உள்ள சேர்க்கணும்னு என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. அந்த பேர் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இவர், ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, சாராளுக்கு குழந்தை இல்லை, குழந்தை வாக்கு தத்தத்தின் மூலமாக உருவாயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு. இப்போ ஆபிரகாமுடைய சந்ததி 400 வருஷம் கழிச்சிருக்கு. ஆபிரகாமுக்கு சந்ததியை உருவாக்குனது இவர். ஆனால் மோசே கிட்ட சொல்லுவார், ஆண்டவரே உங்களை யாருன்னு கேட்டால் என்ன சொல்லணும், ஆபிரகாமின் தேவன் சொல்லு. இவருடைய சீசன் தானே ஆபிரகாமு. சொல்லும்போது அப்படியே சொல்லுவோம். நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம், நம்ம பையன், நம்ம கிட்ட படிச்சவன், நம்ம கிட்ட வளர்ந்தவன், இப்படிதான் நம்ம சொல்லுவோம். இதான இயல்பு. தேவன் எப்படி சொல்றாருன்னா, நான் அவனுடைய அப்பா. எவ்வளவு பெரியதான ஒரு பிராட் மைண்ட் பாருங்க ஆண்டவருக்கு. அது அப்படியே இயேசு செய்வார். அப்படியே 2 பேரை அனுப்பி விடுவார், போங்க அற்புதங்கள் செய்யுங்க, அடையாளங்கள் செய்யுங்க. இன்னைக்கு தேவன் அந்த பிராட் மைண்ட் இருக்கிறார்ல, அந்த பிராட் மைண்ட் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லைல்ல. நம்ம ஒன் மேன் ஷோ, தனியா எதா இருந்தாலும் நான் செய்யணும், நான் என் பேரு, நான் மட்டும் வெளியே வரணும். நல்லா தெரியும், எந்த ஒரு ஊழியமும் எந்த ஒரு காரியமும், குடும்பமா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ஒன் மேன் ஷோல நடக்கவே நடக்காது. இட்ஸ் a டீம் ஒர்க். யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக தேவை. அப்பதான் உங்கள் பரலோகத்தின் திட்டம் நடக்கும். பல நேரத்தில் ஏன் பரலோகத்தினுடைய திட்டம் நடக்க மாட்டேங்குதுன்னா, நாம இந்த இடத்துல ஒரு சுய முடிவு எடுக்கிறோம், அல்லது நம்முடைய சுய சித்தத்தை செய்கிறோம். என்ன சுய சித்தம்? நானே, என் பேரு, என் ஊழியம், நான் செய்வேன், நான் போவேன், எப்பவும் சொல்லுவேன். எல்லாமே நான் ஒருத்தனால கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, முடியாது. ஒருத்தரால எல்லாமே செஞ்சு விட முடியும்னு சொன்னா அவன் போய் சொல்றான்னு அர்த்தம், அல்லது அந்த வேலையை அவன் கெடுக்க போறான்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஆண்டவரே சொல்லிட்டாரு, ஏவாளுங்கிற ஹெல்ப்பர் இல்லாம உன்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பவுல் எடுத்துக்கோங்க. எங்கேயாவது பவுல் தனியா போய் பார்த்துருக்கீங்களா? பைபிள் முழுக்க பாருங்க. முதல்ல பர்னபாவோட போயிட்டே இருப்பாரு, அப்புறம் தீத்து, திமோத்தியு, சீலா இவங்களோட போயிட்டே இருப்பாரு, அப்புறம் ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா இவங்களோட போயிட்டே இருப்பாரு. கடைசி வரைக்கும் யாராவது ஒருத்தன் கூட இருந்துகிட்டே இருப்பாரு. ஏன் பவுலால முடியாதா? பவுல் தனியா செய்ய முடியாதா? ஜெயிலுக்கு போறாரு, அங்க போகும்போது சீலாவை கூட்டு போயிட்டாரு. எங்க போனாலும் யாரோ ஒருத்தர் கூட இருப்பாங்க. இது பைபிளுடைய பிரமாணம், இது பைபிளுடைய ஃபார்முலா. நமக்கு ஆண்டவர் உதவிக்கு ஆட்களை வைத்திருக்கிறார். வேர்ல்ட்லியா அந்த எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்தின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. உங்க மூலமா இருக்கிற பரலோகத்தின் திட்டத்தை யாரும் வேணாம், நானே போதும், நானே செஞ்சிருவேன், எனக்கு தெரியாதா, நான் பண்ணிடுவேன். பரலோகம் விரும்பாது உங்களை, பரலோகம் விரும்பாது. நீங்கள் அந்த இன்னொரு கம்பெனியனை கர்த்தர் கொடுக்குற ஆளை எடுத்துக்கணும், அந்தந்த நேரத்தில் கொடுக்கும். அதான் ரொம்ப முக்கியம். எல்லா காலத்திலும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரே ஆள் எல்லா நேரத்துக்கும் வருவார்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரை ஊழியத்துக்கு கர்த்தர் துணையாக கொடுப்பார், உங்களோட வேலைக்கு கொடுப்பார், ஒரு இடத்துல கொடுப்பார். இவங்க போவாங்க, அடுத்த ஒருத்தர் வருவாங்க. ஆனா ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது வெறும் பணம் கொடுக்கறதுக்காக மட்டும் இல்ல, காணிக்கைக்காக மட்டும் இல்ல, எல்லா இடத்திலும் அவங்க தேவைப்படுவாங்க, ஏதாவது ஒரு இடத்துல தேவைப்படுவாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளோட நீங்க இணைஞ்சு பிரயாணம் பண்றீங்கல்ல, அதுதான் தேவ திட்டத்தை நிறைவேற்றுதல். இயேசு பிரதாகிட்ட போயிட்டு, என்னப்பா நீங்க என்ன போய் இவர்கிட்ட போட்டு கேட்க சொல்றீங்க, அதுவும் இந்த பையன்கிட்ட, இவங்கிட்டயா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கதை முடிச்சிருச்சு. இல்லைன்னா இவர் போய், என்னப்பா ஒரு 2 கழுதையை போய் கேட்க சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு 2 கழுதையை கொடுக்க நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவர் சொல்வாரு, நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், போய் எடுத்துன்னு வாங்க, அது அங்கே இருக்குது. ஏன் அங்கே போனோம்? அந்த கழுதையை கட்ட விடுறதுக்கு பின்னாடி தேவ திட்டம்னு ஒன்று இருக்கு. ஏன் கழுதையை கட்ட விடுக்கல? என்ன தேவ திட்டம் இருக்கு? நான் ஏற்கனவே யாத்ராகமத்தில் சொல்லி வச்சுட்டேன், கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டு கொள்ளலாம்னு இருக்கு. அந்த ப்ராஃபஸி இங்கே நிறைவேறணும். கழுதையை கட்ட விழுத்து, நம்ம தான் ஆட்டுக்குட்டி, இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி, அந்த கழுதையை மீட்கணும்னா இந்த ஆட்டுக்குட்டி வேணும். அதோடு கூட சீயோன் குமாரத்தையே, உன் ராஜா கழுதையின் மேலும் மரியின் மேலும் வருகிறார். அந்த ப்ராபஸி நிறைவேறணும். கர்த்தர் ஒரு ஆளை கொடுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பின்னாடி அவருடைய பல திட்டங்கள் அங்க இருக்கும். இங்க நான் இவர் கூட சேர்ந்து செயல்பட மாட்டேன், அவர் கூட சேர்ந்து செயல்பட மாட்டேன், இவர் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு. எப்பவுமே சரி, அந்த ஆள்கிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ், அந்த ஆள்கிட்ட இருக்கக்கூடிய டிராபேக், அந்த ஆள்கிட்ட இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கவே கூடாது. எதுக்காக அவனை எங்கிட்ட கொடுத்தாரோ அதை மட்டும் பின் பாயிண்ட் எடுத்துக்கணும். இப்போ நீங்க டாக்டர் கிட்ட போறீங்கல்ல, டாக்டர் போய் உட்கார்ந்த உடனே அவர் எம்பிபிஎஸ்ஆ, எம்டியா, எஃப்ஆர்சிஎஸ்ஆன்னு பாக்குறீங்க. ஓகே தானே? டாக்டர் உங்களுக்கு சுகர் பிபி எல்லாம் கரெக்டா இருக்கா கேட்டிருக்கீங்களா? எனக்கு அது தேவையில்லை, எனக்கு அது தேவையில்லை. நான் எதுக்கு அங்க போனேனோ அதை செஞ்சு முடிச்சுட்டு நான் வந்துடுவேன். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு. சில நேரங்களில் கர்த்தர் சிலரை கொடுக்கும்போது சில டிஸ்அட்வான்டேஜ் அவங்க கிட்ட இருக்கும். பட் யூ வாண்ட் டு டிராவல் வித் தெம். இப்போ பாருங்க, பவுலும் பர்னபாவும் போறாங்க. போகும்போது மார்க்கு கூட டிராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு பவுல். மார்க் கூட டிராவல் பண்ண முடியாதுன்ட்டாரு. பர்னபா சொல்றாரு, அப்படி சொல்லாத,
அவன் நம்ம கூட வரட்டும் பாரு, ஒன்று அவன் இல்லை நான் முடிவெடுட்டார் பவுல். பர்னபா சொல்லிட்டார், இல்லை எனக்கு மார்க் போதும், நான் அவனை கூட்டிட்டு போறேன். பவுல் போயிட்டாரு. இதே பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு திருப்பி, மார்க்கு உபயோகமான வேலைக்காரன், அவனை அனுப்பு, அவன் எனக்கு பிரயோஜனமாக இருப்பான். எப்படி இது வந்துச்சு? இவன் எப்படி பிரயோஜனமானா? மார்க்கு கிட்ட நெகட்டிவ் இருந்துச்சு, ஆனா நெகட்டிவ் இருக்குதுன்ட்டு பர்னபா விரட்டி விடல. அவனை எதுக்கு காடு கொடுத்தாரோ கூட வச்சுக்கிட்டாரு. மார்க்கை ரெடி பண்ணி பவுல் கிட்ட கொடுத்துட்டாரு. மார்க்கு காஸ்பல் எழுதிட்டார். பல நேரத்தில் you want to travel with them, they have so many negative. உங்களுக்கு பிடிக்காத விஷயம் இருக்கும், ஆனா you want to travel. அவங்கிட்ட கர்த்தர் எதுக்கு ஒன்று கொடுக்குறாரு தெரியுமா? நீ அவனும் சேர்ந்தா தான் அந்த வேலையை செய்ய முடியும். வேற வழியே கிடையாது. you want to travel, அவங்க கூட நடக்கணும், கூட போய் தான் ஆகணும். வேற என்ன செய்ய முடியும்? இப்ப பாருங்க, இயேசு 2 பேரை அனுப்பினாரு இல்லையா? பேதுரு கூட எவனா ஒருத்தன் அனுப்பியிருப்பாரா? அனுப்பியிருப்பார் தானே? கண்டிப்பா. யூதாஸ் கூட ஒருத்தன் அனுப்பியிருப்பாரா? பேதுரு கூட போனவன் என்ன சொல்லணும்? வந்து பேதுரு கூட போயிட்டு வந்து என்ன சொல்லணும்? ஆண்டவரே, இவன் அடுத்து இவன் தான் வரணும் வரணும்னு சொல்லிட்டே இருக்கான், தலைவன் ஆகணுங்கிறான், இவன் கூட நான் போக மாட்டேன் அப்படி தானே சொல்லியிருக்கணும். யூதாஸ் கூட போனவன் என்ன சொல்லணும்? இந்த எப்போ பாருந்த பணப்பையை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறான், அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸை பற்றி பேசுகிறான், எவ்வளோ ஆஃபரிங்னு பேசுகிறான், இவன் கூட நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படிலாம் சொல்லணும். யாரும் எந்த குறையும் சொல்லலை. அவங்க போனாங்க, அவங்க எந்த டாஸ்க் எந்த அவங்களுக்கு நியமிக்கப்பட்டதோ அதுக்கு போனாங்க, வேலையை முடிச்சாங்க, வந்துட்டாங்க. அவங்ககிட்ட இருக்க நெகட்டிவ் பற்றி நமக்கு கவலை இல்லை. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அவனை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் செய்வார். அவங்ககிட்ட அது நெகட்டிவ், அவங்ககிட்ட அது அப்படிதான் இருக்கும். சில நேரத்தில் அது குடும்பத்திலேயே அமையும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இன்னொரு பேர் வந்து அமைஞ்சிடும். ஏன் ஆண்டவரை கொடுத்தீங்கன்னு கொஞ்ச நாள்ல கேட்டுக்கிட்டே இருப்போம். உடனே உங்களுக்கு ஒரு சவுண்ட் வராது வானத்துல இருந்து, இனி என்னுடைய நேசகுமாரன், உன்னில் நான் பிரியமாய் இருக்கிறேன், நீ இந்த உபத்திரவத்தோடு கூட இருப்பாயிலாம் சொல்ல மாட்டார். அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு 20 வருஷம் கழிச்சு சொல்வார், இதுக்கு தான் கொடுத்தேன் பாரு. ஒரு காரணம் சொல்வாரு, 20 வருஷம் ஓடிட்டே தான் இருக்கணும், ஒன்றும் கேட்க முடியாது ஆண்டவர்கிட்ட, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சில உதவிகளை உலகத்தில் வச்சிருக்கிறாரு. இந்த உதவிகள் அத்தனையும் பரலோகத்தின் திட்டத்தை செய்வதற்காக மட்டும். வேர்ல்ட்லி காரியத்துக்காக நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் சொல்லுவேன், காணிக்கைக்காகவோ பணத்துக்காகவோ யாரையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை கொடுக்கிறவனை கர்த்தரே அனுப்புவார். அவங்களே கொண்டு வந்து வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. நீங்க அதை பத்திலாம் கவலையப்பட வேண்டாம். இயேசு உலக தேவைக்காக கேட்டது எதுவும் அவருக்காக அல்ல, பரலோகத்தின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. இதுதான் 2வது கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். 3வது வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். இப்ப இயேசு சிலுவை சுமந்துட்டு போறார். இது வெரி இம்பார்ட்டன்ட். உலகத்தின் பாவத்தை சுமக்கிறார். அதன் அர்த்தம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். அவர் சிலுவை என்பது உலகத்தினுடைய பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அத்தனை பேருடைய பாவம், இனி வரப்போகிற பாவங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போறாரு. இப்ப இந்த இப்படி யோசித்து பாருங்க, அவர் தூக்கிட்டு போறாரு, அவர் கூட தூக்கிட்டு போறாரு. எப்படி அதை இன்னொருத்த வந்து கூட தூக்குனா? சொல்லுங்க, புரியுதா? அது பாவம் தானே. ஸ்பிரிச்சுவலி சொல்ல போனா உலகத்தின் பாவம். அப்ப அந்த உலகத்தின் பாவத்தை தூக்கும் போது ஒரு மனுஷனை வந்து கூட என்ன செய்யறான்? கொஞ்ச நேரம் அதை தூக்குறவனா இருக்கிறான் இல்லையா? அப்ப அதோட அர்த்தம் என்ன? இப்ப நீங்க லிட்டரலா உலக பிரகாரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் சிலுவை தூக்குறாரு, சுமக்க முடியல, அதனால கீழே போட்டாரு, ஒருத்தனை பிடிச்சி தூக்க சொன்னாங்க. இது சம்பவம் அங்க உள்ளது. அப்ப இதுக்கு பின்னாடி நீங்க ஸ்பிரிச்சுவலா தியானிக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, அவன் சிலுவையை சுமக்கிறார். இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்துட்டு போறாரு. அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து என்ன செய்யறான்? அந்த சிலுவையை, அந்த பாரத்தை, அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த காரியத்தை கொஞ்ச நேரம் ஷேர் பண்றான். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடியதான கடைசி மனுஷர் தயவு. இது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நேரங்களில் நாம் உபத்திரவத்துக்குள்ளே கடந்து போகும்போது அல்லது வனாந்தரத்துக்குள்ளே கடந்து போகும்போது கர்த்தர் அந்த நேரத்திற்கென்று கர்த்தர் சிலரை நமக்கு நியமித்திருப்பார். அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, உங்களோடு கூட அந்த சிலுவையை கொஞ்ச நேரம் சுமப்பாங்க. அந்த ஆட்களையும் கர்த்தர் வச்சிருப்பார். அவன் யார் என்னென்னலாம் தெரியாது, திடீர்னு வருவான். அந்த நேரத்தில் நம்ம கூட உட்காந்துருப்பான். அந்த நேரத்தில் நமக்கு ஆறுதலாக இருப்பாங்க, பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதற்கு பிறகு நம்மளால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நம்ம நல்லா ஆனவொடனே அவங்க போயிடுவாங்க. இது ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, புதிய ஏற்பாட்டு சபை, இவன் புறஜாதியான், சீரேன் ஊரானாகிய சீமோன்றது புறஜாதியார், அதாவது அவன் ஆப்பிரிக்காவை சார்ந்தவர். அவர் இயேசுவோடு கூட கொஞ்ச நேரம் என்ன செய்யறாரு? அந்த தோள் கொடுக்கிறார். அப்போ இயேசுவினுடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற பிளான்ல புறஜாதியாருக்கும் பங்கு உண்டுன்னு அர்த்தம். அப்போ இவங்களும் பாவத்தை சுமந்து தீர்ப்பாங்களா? இல்லை, அவர் தான் சுமந்து தீர்த்து சிலுவைக்கு போகணும். அந்த ப்ராசஸை முடிக்கிறதுக்கு புறஜாதி சபையும் தேவைப்படும் அவருக்கு. நாம போய் இயேசு கரெக்டாக என்ன செய்யணும்? சொல்ல வேண்டி இருக்கிறது, பாடு அனுபவிக்க வேண்டி இருக்கிறது, உபத்திரவப்பட வேண்டி இருக்குது. சபை உபத்திரவத்துக்கு மத்தியில் தான் பரலோகத்துக்கு வர வேண்டி இருக்கு. அப்பதான் அவர் சொல்றாரு, அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்ப சிலுவை சுமக்கும் போது கூட நம்மளும் என்ன செய்ய வேண்டி இருக்கு? சில பாடு அனுபவிக்க வேண்டி இருக்கு. சபைக்கு அது நியமிக்கப்பட்டிருக்கு கொஞ்சம். அவர் தான் முழுசு. நமக்கு அதில் ஒரு பார்ட் கொடுத்துருக்கிறாருன்னு அர்த்தம். திடீர்னு புறஜாதியா பாருங்க, என்ன பெரிய ஆச்சரியம்னா,
அவர் கூட அவ்வளோ 12 பேர் இருந்தாங்கல்ல, ஒருத்தன் கூட தூக்கம் வரல. அவ்வளோ பேருக்கு அங்க அற்புதம் செஞ்சார் இஸ்ரவேலுக்குள்ள, ஒருத்தன் தூக்கம் வரல. அதே அவருக்கு தெரிஞ்ச அவருக்காக எத்தனையோ பணக்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல, யாரும் ஒரு ஆள் ஒரு வேலைக்காரனை கூட அனுப்பல. இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றான்ல, ஒருவன் வா என்றால் வருகிறான், ஒருத்தன் போ என்றால். அப்போ ஒருத்தனை கூப்பிட்டு டேய் கொஞ்ச நேரம் அவருக்கு தூக்குடான்னு சொல்லலாம்ல, சொல்லல. யாரும் வரல. யார் வந்து தூக்குனான்னா வெளியூர்காரன், சீரேன் ஊரானாகிய. அதுக்கு என்ன இவங்க காரணம் சொல்லுவாங்கன்னா, உள்ளூர்ல யாருமே இயேசுக்காக ஹெல்ப் பண்ணல அப்படின்றாங்க. ஆனால் அதோடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, புறஜாதி சபை, புறஜாதியார் அவரோடு கூட அந்த ப்ராசஸ்ல கொஞ்சம் தங்கள் தோள்களையும் கொடுப்பார்கள். நாம இப்ப அந்த சபை அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ நமக்கு பல நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கடந்து போகும் பொழுது ஆண்டவர் சிலரை நமக்கு நியமிப்பார். அவர்கள் நமக்கு தோள் கொடுப்பார்கள். வசனம் சொல்லுது, வாசிங்க, முடிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிவு. சில நேரத்துல பவுல் யாரை பத்தி அங்க சொல்றாரு தெரியுமா? ஆக்கிலா பிரிஸ்கில்லா பத்தி சொல்றாரு. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அதாவது பவுல பிடிக்கணும், சாவடிக்கணும் முயற்சி பண்ணும்போது அவரை தப்பிக்க வச்சு இவங்க தலையை கொடுக்குறாங்களா, என்ன கொள்ளுங்க. இதே மாதிரி தீமோத்தேயு ஒரு இடத்துல செய்வார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பவுலை கொல்லை வகை தேடின போது தீமோத்தேயு பவுலை கப்பல்ல ஏற்றி அனுப்பிட்டு அவன் அங்கேயே இருப்பான். பவுல் அத்தனை படத்துக்கு போயிடுவாரு. ஆனா போயிட்டு என்ன செய்வாருன்னா ஊழியமே பண்ண மாட்டாரு. தீமோத்தேயு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாருன்னு பைபிள் சொல்லும். காரணம் என்ன? அவர்கள் இவனுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். பவுலை கொலை பண்ண போறாங்க. சரி, பவுலை தேடி வந்தா பவுல் கிடைக்கலாம், யார் என்ன பண்ணுவாங்க? அடுத்து அவன் சீசன் தானே பிடிப்பாங்க, எங்கடா அவங்க ஆளு தானே கேட்டு அடிப்பாங்க. அன்னைக்கு பவுலை கொலை வெறியோட தேடுறாங்களாமா. தேடும் பொழுது பவுல் என்ன செய்யறாரு? அவரை தப்பிக்க வச்சாச்சு. பவுல் போக மாட்டேன் பாரு, இல்ல அனுப்பி வச்சிருவாங்க. ஆனால் தீமோத்தேயு அவருக்காக தன் ஜீவனை கொடுக்க ரெடி ஆகிறார். ஆக்கிலா பிரிஸ்கில்லா வசனம் சொல்லுது, அவர்கள் எனக்காக, என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். இப்படிப்பட்டவ சிலுவையை சுமக்கிற கொஞ்சம் பேரை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த ஆட்கள் நமக்கு தேவை. எந்த மனுஷனும் தேவையில்லைங்கிறமே. நம்ம கூட சந்தோஷமா இருக்கும்போது 1000 பேர் இருப்பாங்க, துக்கமா இருக்கும்போது ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பார்கள். நீங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க, 1,00,000 பேர் வருவாங்க. பர்த்டே பார்ட்டி கூப்பிடுங்க, 1,00,000 பேர் வருவாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூப்பிடுங்க, ஒரு 25 பேர் தான் வருவாங்க. ஏன்? அது கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த ஆட்கள் மட்டும்தான் அங்கே வருவாங்க. எல்லாரும் நம்ம கஷ்டத்தில் கூட நிற்க மாட்டாங்க. பல நேரத்தில் நம்மளே யோசிப்போம் தெரியுமா, எவ்வளவோ செஞ்சோம், நாம இன்னைக்கு கஷ்டப்படுறோம், யாருமே நம்மகிட்ட வரல. அந்த மாதிரி நமக்கு உபத்திரவத்தில் கர்த்தர் சிலரை கொடுப்பார். அவங்ககிட்ட என்ன ஏது குறை இருக்கு அது நமக்கு தேவையே கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் சிலுவை சுமக்க ஒருத்தன் வந்தான்ல, சீரன் ஊரானாகிய சீமோன், என்ன பரிசுத்தவானா? அவன் என்ன அநேகருக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவனா? கிடையவே கிடையாது. அப்போஸ்தலனா? இல்லை. சில நேரத்தில் நம்ம கூட இருந்த அப்போஸ்தலன் கூட தோல் சுமக்க மாட்டான். இவ்வளோ பெரிய ஆள் இருக்கிறான், பேதுரு மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, ஓடி வந்து தூக்கவாதம் செஞ்சிருக்கலாம்ல. ஓடிட்டான் பாருங்க அத்தனை பேர். 3 வருஷம் சாப்பிட்டவெல்லாம் ஓடிட்டான். ஆனால் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் வந்து தோல் கொடுத்தான் பாருங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட மனுஷர்களை நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். அவர்கள் வருவார்கள். எங்கிருந்து வருவாங்க தெரியாது, எப்படி வருவாங்க தெரியாது. ஆனா அந்த நேரத்துக்கு வருவார்கள், கூட நிற்பாங்க. வசனம் சொல்றதுல அழுகிறவர்களோடு கூட அழுங்கள். அந்த கூட அழுகிறதுக்கு கொஞ்சம் பேரை கர்த்தர் கொடுப்பார். நம்ம கூட சிரிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்றது முக்கியமே இல்லை, சந்தோஷம். அழுகிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம துக்கமா இருக்கும்போது யார் நம்ம கூட இருக்கிறா, நான் வேதனைப்படும் போது யார் என் கூட இருக்கிறா. அப்படி சில ஆட்களை கர்த்தர் நியமிப்பார். இயேசுவுக்கும் பிதா நியமித்தார். அதுக்கு பின்னாடி ஒரு பரலோகத்தின் திட்டம் இருந்துச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் அவர் நியமிக்கிறார். பல நேரங்களிலே நமக்கு தேவையான காலங்கள் வரும்போது கை அப்படியே முடங்கி போயிடும், என்ன பண்றதுன்னு தெரியாது. அவ்வளவுதான், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் தெரியாது. அப்படியே நம்ம சோர்ந்து போய் உட்காந்துருப்போம். அந்த நேரத்தில் ஒரு ஆள் வருவாங்க பாருங்க, அப்போ ஒருத்தர் வந்து பேசுவாங்க பாருங்க. அந்த ஆட்கள் நீங்க லைஃப்ல மறக்க மாட்டீங்க. அவங்க பெருசா ஒன்றும் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த நேரத்தில் அவங்க வந்தது தான் நமக்கு பெரிய பிளஸ். அவங்க தாண்டி போகிறதுக்கு அவங்க தான் காரணமாக இருந்திருப்பாங்க. சில நேரத்தில் யோபு உட்காந்துருக்கும் போது ஒரு 3 பேர் வந்தான் பாருங்க. இவனே மண்ணள்ளி போட்டு உட்காந்துருக்கான். அவன் 3 பேர் வந்தான் பாருங்க. அவன் பேசின பேச்சில் யோபு சொல்லிட்டான், நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. அப்படி ஒரு 3 பேர் வருவான். நம்ம வேதனையை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வருவான். நாமளே கஷ்டத்தில் இருப்போம். அந்த கஷ்டத்தில் இப்போ நம்ம ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற வச்சுங்களேன், வரவன் என்ன சொல்லணும்? பரவாயில்லைங்க, சரியாயிரும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு சரியாயிருக்கு, அப்படி தானே சொல்லணும். வரவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இதே மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு, எத்தனை பேர் என்ன ஆயிட்டாங்க தெரியுமா. ஆனால் ஒரு சிலர் வருவாங்க, விசுவாச வார்த்தைகள் பேசுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு போன பிறகு நமக்கு ஒரு பலன் இருக்கும். என்னன்னே தெரியாது, ஒன்றும் அவங்க பெருசாலாம் செய்ய மாட்டாங்க. வருவாங்க, உட்காருவாங்க, நம்ம கூட தோள் கொடுப்பாங்க, பேசுவாங்க, ஒரு ஆறுதலாக இருக்கும். அவங்க பார்த்தாலே நமக்கு சந்தோஷமா இருக்கும். அவங்க வரமாட்டாங்கன்னா நம்ம தேடுவோம். காரணம் என்னன்னா, அவங்க வந்துட்டு போய் பெரிய பணம்லாம் கொடுக்க போறது இல்லை. ஆனால் அவங்க வந்துட்டு போனாங்கன்னா நமக்கு ஒரு ரிலாக்ஸ், தோள் கொடுக்க. இந்த மாதிரி ஆட்களை கர்த்தர் நியமிப்பார். இவர்கள் சிலுவை சுமக்கும் போது வருவாங்க, கஷ்டப்படும் போது வருவாங்க, சந்தோஷப்படும் போது வராங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் சிலுவை சுமக்கும் போது கண்டிப்பாக வருவாங்க.
உபத்திரவப்படும் போது கண்டிப்பா வருவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து நிற்பாங்க, என்னாச்சுன்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களுடைய மனுஷர் தயவு நமக்கு தேவை. நம்ம மனுஷர் தயவு இல்லாம இந்த உலகத்தை கடந்து போகவே முடியாது. குழந்தையா பிறந்ததுல இருந்து மரணத்துக்கு போகிற வரைக்கும் இயேசுக்கு எப்படி மனுஷர் தயவு தேவைப்பட்டதோ அதே மாதிரி நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு மனுஷர் தயவு தேவை. படிப்பு இருக்கு, பணம் இருக்கு, வீடு இருக்கு, ஆஸ்தி இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, எனக்கு என்ன கவலை, அமெரிக்காவில் வேலைனா அமெரிக்காவிலையும் அனாதையா தான் சாவீங்க. சாகும்போது அனாதையா செத்துட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நீங்க அமெரிக்காலே இருக்க வேண்டாம், அருப்புக்கோட்டை பக்கத்துல கிராமமா இருக்கட்டும், ஆனா சாவு எடுக்கும்போது 100 பேர் வந்து நிற்பான், சொல்லுவான் நல்ல சாவுங்க, ஊரே கூடி வந்துச்சும்பான் இல்லையா? இப்ப இருக்கிற ஜனங்க என்ன சொல்றான், அமெரிக்கால அனாதையா செத்தாலும் பரவாயில்லங்கிறான். அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் சில ஆட்கள் நமக்கு தந்திருக்கிறார். அவர்கள் வந்து பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் சில மனுஷர்களை கர்த்தர் தருவார். இயேசு அதற்கான முன்னடையாளமாக இருந்தார். அப்படிப்பட்டவர்கள் நம் வாழ்க்கையிலும் இருக்கிறார்கள். நாம மனதில் நினைச்சுக்க கூடாது, நான் தான் ஏன் ராஜ்யம், நான் கட்டினேன், நான் மட்டும். இல்லவே இல்லை. எந்த இடத்திலும் நாம் தனியாக செயல்பட முடியாது. செயல்பட கர்த்தர் அனுமதி கொடுக்கவில்லை. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. நான் தனியா வளர்ந்தேன் யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நம்ம ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் எழுதிப்போமா? ஆண்டவர் நமக்கு இந்த மாதிரி ஆட்களை உலகத்துல கொடுத்திருக்கிறார். பல நேரங்களில ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். தேவன் முன்னும் பின்னுமாக இருந்து நடத்துகிறார். எல்லாம் உண்மை. ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் சில ஆட்களை அனுப்புவார். எகிப்திலிருந்து போவதற்கு கூட ஆரோனை அனுப்பினார். வழியிலே ஆசாரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு மோசேக்கு பெசலேயலை அனுப்பினார். நடுவில் யுத்தம் பண்ணுவதற்கு யோசுவாவை அனுப்பினார். ஆண்டவர் ஆட்களை அனுப்புவார். வெறும் மோசே கொண்டு மாத்திரம் செய்யணும்னு கர்த்தர் நினைக்கல. நீ மேலே வரும்போது 70 பேரை கூட்டிட்டு வானார். இயேசு தனியா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட முடியும். ஆனால் அதை செய்து முடிப்பதற்கு 12 பேரை செலக்ட் பண்ணார்னு பார்க்கிறோம். நம் வாழ்க்கையும் அப்படித்தான். பிறந்ததுல இருந்து கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பிறக்கும்போது சபைக்குள்ள வரும்போது பவுல் சொல்றாரு, நீங்கள் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இங்கேயும் ஒரு பெற்றோர் இருக்கிறாங்க. உங்க போதகர், உங்களுடைய ஆவிக்குரிய குடும்பம், ஒவ்வொரு போதகரும் தன்னுடைய விசுவாசி வளர்ந்து வர்றதுக்குள்ள ஒரு கர்ப்ப வேதனை இருக்கும். உண்மையான போதகர்களுக்கு நான் சொல்றேன், அந்த ஆத்மா வளர்ந்து வர்றதுல அவங்க பண்ற ஜெபம், இது எப்படியாவது வந்துடணுமே. பவுல் சொல்றார், நீங்கள் உருவாகும் அளவும். அடுத்து சொல்றாரு, நீங்கள் பெலன் இல்லாதவர்களாகபடினால் உங்களுக்கு பாலை உன்னை கொடுத்தேன். என்ன ஃபீட் பண்ணணும் அவங்களுக்கு தெரியுது. நம்ம குழந்தையா இருக்கும் போது ஸ்பிரிச்சுவலா. அடுத்து ஆவிக்குரிய தேவைகள் வரும்போது அந்த தேவைகளை சந்திப்பதற்கு கர்த்தர் நிறைய பேரை வச்சிருக்கிறார். அவங்க எல்லாம் தானா வருவாங்க, நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொல்லுவேன், உலக தேவைக்கு கர்த்தர் நியமிச்சவனை தவிர வேற யாரும் உங்களுக்கு தரவும் முடியாது. ஏன்னா அந்த தகுதியை கர்த்தர் எல்லாருக்கும் தரல. யார் கொடுக்கணும்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணாரோ அவங்க தான் கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்கான்னு கர்த்தர் பார்க்கிறாரு. எனக்கு தேவை இருக்குது வேற, ஆனா நம்ம மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குதான்னு கர்த்தர் பார்க்கிறாரு. இங்க வாங்குறவனை விட கொடுக்கிறவனுக்கு தகுதி இருக்கணும்னு கர்த்தர் பார்க்கிறார். கடைசியாய் உங்களோடு கூட சிலுவை சுமக்கிற கொஞ்சம் பேர் இருப்பார்கள். உங்கள் உபத்திரவத்தில் கூட நிற்கிறவர்கள், உங்கள் கண்ணீரிலே கூட நிற்கிறவர்கள், உங்கள் வேதனையிலே உங்களோடு கூட இருக்கிறவர்கள், நீங்கள் அழும்போது கூட அழுகிறவர்கள், உங்களுக்காக கழுத்தை கொடுக்கிறவர்கள், உங்களுக்காக கட்டப்படுகிறவர்கள். தேமாவை குறித்து வசனம் அப்படிதான் சொல்லுது, அவன் என்னோடு கூட கட்டப்படுவதற்கு. சிறைச்சாலைக்குள்ளே சீலாவை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் யாராவது ஒருத்தர் கொடுப்பார். அந்த நேரத்தில் அவர்கள் கொஞ்ச நேரம் உங்க கூட இருப்பாங்க ஆறுதலாக. இப்படிப்பட்ட மனுஷர் தயவு நம் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. நாம் ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட மனுஷர்களை கர்த்தர் தந்ததற்காக நாம் யாரையாவது உதாசீனப்படுத்தியிருப்போம்னா, குறிப்பா பெற்றோரை உதாசீனப்படுத்தியிருப்போம்னா, கவனிக்காம விட்டுட்டோம்னா, அவங்கள பத்தி விசாரிக்காம விட்டுட்டோம்னா, அவங்களுக்கு எதுவும் செய்யாம விட்டுட்டோம்னா, இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த பெற்றோர், என் தாயும் தகப்பனும், I want to do something for them. அப்படி ஒரு தீர்மானம் ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மையான நாளுக்காய் உமக்கு நன்றி. உமக்கே மனுஷர் தயவு தேவைப்படும் போது ஆண்டவரே, எங்களுக்கு முன்னுதாரணமாக எங்களுக்கும் தேவை என்பதை அறிந்து வைத்திருக்கிறீர். தேவனாகிய கர்த்தர், எங்களுக்கு இதுவரைக்கும் நீர் அப்படிப்பட்டவர்களை தந்தீர், இனிமேலும் தரப்போகிறேன். நீர் கேள், அப்போது நான் உனக்கு ஜாதிகளை தருவேன் என்று சொன்னீர். மனுஷர்களை நீர் தருகிறீர் ஆண்டவரே. கர்த்தர் மனுஷர்களை தருகிறவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏற்ற நேரத்துக்கு ஏற்ற மனுஷர்களை தரப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. முடிவு பரியந்தம் நடத்துங்கப்பா. இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்ய கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.